இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம சேனலில் நிறையவே பார்த்துருக்கோம். ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறும் 500 ரூபாய்க்குள்ள அட்டகாசமான ஐட்டம்ஸ் எல்லாம் புதுசாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற முதல் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை. ஸோ நம்ம சேவ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறதோடு இல்லாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயும் தண்ணீரை சிக்கனமாக செலவு பண்ணணும். அதுக்கு இந்த பைப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் உங்களுக்கு இருக்குது. இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. நம்ம நார்மல் பைப்பில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். இது தேவைன்னா அதிகமாகவும் தேவையில்லைன்னா குறைச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை என்ன அப்படின்றதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பார்க்கக்கூடிய ஐட்டம் என்னென்னா, கிச்சனில் வைக்கக்கூடிய ரேக்கு. இந்த மாதிரி சின்னதாக நம்ம பாட்டில் எண்ணெய் அல்லது இது ஆல் பர்பஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்க புக் செல்ஃப் வைக்கும்போது அதுக்குள்ளே பென் பேப்பர்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மல்டி பர்பஸ். நீங்கள் இதில் 4 ரேக் சேர்ந்த மாதிரியே வருது உங்களுக்கு. ஸோ இது செட்டாக வைக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் இடத்தையும் அடைக்காது. ஃப்ரிட்ஜ்லேயும் நீங்கள் இது வைக்கலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது ஸ்டீல் டவர் ஹோல்டர், சில்வரில் உள்ளது இது. ஸோ இது பார்க்கறதுக்கு நல்ல ஹேண்ட்லியாகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இது நம்ம கிச்சன் டவல்லாம் நம்ம காய போடுறதுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ ஆணி அடித்து இதெல்லாம் ஹோல்டு பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கபோர்ட்லேயே அந்த செல்ஃப்லேயே நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டிஷ்வாஷர், சோப்பு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடியது. இதில் நம்ம லிக்விடை அதுக்குள்ளேயே ஊற்றி வச்சுக்கலாம். ஸ்பாஞ்ச் எங்கேயே வச்சுக்கலாம், ப்ரஷ் எங்கேயே வச்சுக்கலாம். அதில் மெயினாக இந்த சைடில் ஒரு சின்ன குப்பி மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் நம்ம மோதிரம் அங்கே இங்கே வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ அதிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட விலைகளும் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. இது அப்படியே ஒரே இதில் செட்டாக இருக்கிறதுனால நமக்கு இடம் அடைக்காது. தேவைப்படும் போது சிங்கில் வச்சுக்கலாம், மற்ற நேரத்தில் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நமக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நம்ம சிங்கில் நின்று பாத்திரம் அலசும் போது தண்ணி எல்லாம் மேலே தெளிக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் போர்டு அதை அப்படியே நம்ம சிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அது நம்ம மேலெல்லாம் தண்ணி தெறிக்காது. அது அப்படியே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோ வேணால் வாஷ் பண்ணிக்கலாம். மெயினாக நான்வெஜ்லாம் வாஷ் பண்ணும்போது மேலே தெரிச்சிச்சின்னா நமக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இதில் இல்லை உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லாஸ்ட் டைம்லேயே கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரியான ஸ்பைசி ஸ்டோரேஜ் ரேக் ஜார் இதெல்லாம் காமிங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் 17 பீசஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்லியாக இருக்குது. மற்றதை விட உங்களுக்கு மூடி இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரேட்டும் ரொம்ப கம்மி, ரொம்ப சின்னதாக ஒரு ஃபேமிலிக்கு செட் ஆகும். அதே மாதிரி இப்போ மசாலா டப்பா மாதிரி உள்ளது. ஸோ இதை நம்ம பிளாஸ்டிக்கில் தான் வருது. ஸோ இதோட ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஆன்லைனில் நிறைய வெரைட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதில் மசாலா டப்பா மட்டும் கிடையாது, வேறு எந்த பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு ரொம்ப கம்மி தான் இதில். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேக் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம் பாருங்கள். பிளாஸ்டிக் பேக் இப்போ அவாய்ட் பண்ணிட்டாலும் நீங்கள் இந்த மாதிரியான சில பேக்ஸு, துணிப்பை இதெல்லாம் நம்ம எங்கெங்கேயாவது போடுறத விட இதில் நீட்டாக அடுக்கி வச்சிட்டோம்னா எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம வாலில் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்டாண்ட் மாதிரி ஓரமாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிச்சன்லேயும் சரி, ட்ராயர்லேயும் சரி, உங்கள் செல்ஃப்லேயும் சரி, நீங்கள் பேப்பர் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான மேட்டு. இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இது. ஸோ இது நைலானில் வருது, நிறைய வெரைட்டிஸில் வருது. நீங்கள் கீழே கொடுத்துருக்க லிங்க்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆஃபரில் 3 செட்டாக சேர்ந்த மாதிரி வருது உங்களுக்கு. ஸோ இதில் தேவையான விருப்பப்பட்ட கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்ம பார்க்க போகிறதும் அதே தான். அதாவது இது வாட்டர் ப்ரூஃப் பிளேஸ்மெண்ட் டேபிள் ரன்னர்.
இது வந்து எதுக்குன்னா நம்ம பாத்திரம்லாம் அலசிட்டு வைக்கும்போது தண்ணி இதில் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ வலிஞ்சு ஓடாது, நீட்டாகவும் இருக்கும். இதை டைனிங் டேபிள்லேயும் நீங்கள் போட்டு வச்சுருக்கலாம். இப்போ இதுவும் வந்து ரோலாகவே உங்களுக்கு கிடைக்கிது. அதுவும் உங்களுக்கு கலர்ஸ் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப் அண்ட் சாசர் ஸ்டாண்டு. இது வந்து 6 கப் அண்ட் சாசர். கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரேயும் இருக்குது. இது நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்பூன்ஸ் அதெல்லாம் வந்து இது கீழேயே நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ இதோட ரேட்டும் வெறும் 400 ரூபாய்க்கு கம்மியாக 300 சொச்சத்துக்கு கூட உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதுவும் அடுத்தது வெறும் ஸ்டாண்டு மட்டும் உள்ளது உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து ட்ரேயோடு சேர்ந்து நம்ம கீழே எது வேணால் ஸ்பூன்லாம் வச்சுக்கலாம். இது ஜஸ்ட்டு இதுவும் வந்து ஹூக் மாதிரி இருக்குது, அதில் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இது எல்லாமே டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது மல்டிபர்பஸ் வால் மவுண்டட் மாப் அண்ட் ப்ரூம் ஹோல்டர்ஸு. ஸோ விளக்கமாறு இந்த மாதிரி மாப் இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அங்கே இங்கே வைக்காமல் இது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், இடத்தையும் அடைக்காது. இதில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டதை வாங்கிக்கலாம். இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது சில ஐட்டங்கள்ஸ் வந்து ஃப்ரீ டெலிவரியாகவும் இருக்கும். சில ஐட்டங்கள் வந்து 499 ரூபாய்க்கு நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாக அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட் ரிவ்யூவும் பாருங்கள். அப்படி ஏதாவது ஒரு டேமேஜாக வந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐட்டங்களை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.